ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாக தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கட்டி கொடுக்கலாம். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் அவசர நேரத்தில் சட்டுன்னு குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாதம் செய்ய ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வெந்துட்டு சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா கருகாத அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா வேக விடுங்க. மசாலா எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கையளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக தொக்கு பக்குவத்துக்கு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துட்டு நல்லா தொக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு இது நல்லா வெந்து வரணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இதை அப்படியே வைங்க. தண்ணி கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சாதம் ரொம்ப ட்ரையாலாம் இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான முறையில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.